ஹலோ guys, வெல்கம் டு த ஆர்க். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஹியூமன்ஸ் எவால்யூஷன் பார்ட் 2 ஹோமோ ஹெபிலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அந்த ஹோமோ ஹெபிலிசிஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸிலிருந்து 2.4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 30% மூளை வளர்ச்சியோடு இருந்தவங்க தான் ஹோமோ ஹெபிலிசிஸ். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அதாவது ஹோமோ ஹெபிலிசிஸின் மூதாதையர்களான ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அட்வான்ஸ் ஆன குரங்கு. ஹோமோ ஹெபிலிசிஸோ ஏர்லி ஹியூமன் ஸ்டேஜ். ஏன்னா இவங்க 30% மூளை வளர்ச்சி அந்த ஸ்டேஜில் அடைஞ்சிருந்தாங்க. சரி, ஏர்லி ஸ்டேஜ் ஹியூமன் சொல்கிற அவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சொந்தமாக ஆயுதம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண கற்றுருந்துருக்காங்க. ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம், இல்லை ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம். ஏர்லி ஸ்டேஜ் மொழிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மொழிகள்னால் இப்போ இருக்க மொழிகள் மாதிரிலாம் இல்லை, சிறிய சிறிய ஒலிகள் எழுப்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சிறிய சிறிய சைகைகள் மூலமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இவங்களுக்கு 30% மூளை வளர்ச்சி அதிகம்னு பார்த்தோம்ல கம்பேரிங் டு ஆஸ்ட்ரலோபித்திகஸ். இந்த அளவுக்கு எவால்வ் ஆக எந்த விஷயம் இவங்களை புஷ் பண்ணியிருக்கும் என்ன கேட்டால் மெயின் ஃபேக்டர் சர்வைவன்ஸ் ஸ்கில் தாங்க. பெரிய பிரிடேட்டர் போன்ற உயிரினங்கள் அட்டாக் பண்ண வந்தால் ஒலி எழுப்பி தன்னோட கிளானை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லவும், இல்லை ஆயுதங்களை யூஸ் பண்ணி அந்த பெரிய மிருகத்தை விரட்டுவது மூலமாக கூட இருந்திருக்கலாம். என்னது ஆயுதம் யூஸ் பண்ணாங்களான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மூளை வளர்ச்சிக்கான செகண்ட் பெரிய ஃபேக்டரு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் இனத்திற்கு கோரைப்பல் ரொம்ப சின்னது. அதிலிருந்து எவால்வ் ஆன ஹோமோ ஹெபிலிஸுக்கோ அதை விட ரொம்ப சின்னது. மாமிசம்லாம் சாப்பிட்ணும்னா இல்லை பெரிய உயிரினத்திலிருந்து மாமிசத்தை வெட்டி எடுக்கணும்னா அவங்களுக்கு ஆயுதம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, தங்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காகவும் ஆயுதங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க எப்படி ஆயுதம் செஞ்சுருப்பாங்க? ஆரம்ப காலத்தில் சின்ன மரத்துண்டுகளை வச்சும் கற்களை வச்சும் செல்ஃப் டிஃபென்ஸுக்காகவும் தங்களை தாக்க வர பெரிய பிடேட்டர்கிட்ட இருந்தும் தங்களை பாதுகாத்திருந்திருக்காங்க. பெரிய எலும்பு துண்டுகளை உடைக்க கற்களை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது கற்களின் கூர்மையான பகுதி கைகளில் காயத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். அப்போ இருந்து கற்களை ஆயுதமாக யூஸ் பண்ணவும் தொடங்கி இருந்திருப்பாங்க. ஹோமோ ஹெபிலிசிஸ் 100% நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உருவம் பார்த்தீங்கன்னா இன்னும் 90% குரங்கை போல தான் இருக்குது. 4 to 5 அடி வரைக்கும், அவங்களோட வெயிட் 30 to 45 கிலோ வரைக்கும் ரொம்ப ஸ்லிம்மாக தாங்க இருந்திருக்காங்க. ஹோமோ ஹெபிலிசிஸோட முன்பற்கள் ஆல்மோஸ்ட் மனிதர்கள் மாதிரி தாங்க இருந்திருக்கு. ஆனால் கீழ்த்தாடை கடவாப்பற்கள் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. காரணம் கடினமான மாமிசத்தை மென்று அரைத்து முழுங்குவதற்காக தன்னைத்தானே தகவமைத்திருக்கு. இந்த உலகத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் உணவு மற்றும் நீர் ரொம்ப அவசியம். அதுபோல தான் ஹோமோ ஹெபிலிசிஸும் நீர்நிலைகளை ஒட்டி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. உணவுக்காக எளிதில் வேட்டையாடக்கூடிய மான், காட்டு மாடு போன்ற மந்தைகளை பின்தொடர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சில நேரத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. இதே வாழ்க்கை முறை தான் நெக்ஸ்ட் 1 மில்லியன் வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு வராங்க. ஏன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பாகம் 3ல் பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.